எல்லாருமே கிராமத்து வாழ்க்கையிலிருந்து நம்ம வந்தவங்க தான். எங்களுடைய வயதிலேயோ எங்களை விட மூத்த வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். எங்கள் அம்மா நாங்கள் பழைய ஓட்டு வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே சொல்கிறது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அடி இறங்கிடுச்சு அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படின்வாங்க. அடி இறங்கிடுச்சு அப்படின்னா எங்கள் வீட்டு ஒரு முற்றம் இருக்கும். அந்த முற்றத்தில் ஒரு கல் புதைச்சிருப்பாங்க, ஏன்னா தண்ணி மேலே தெரிக்காது இருக்கிறபடி. அப்போ வெயில் அந்த கல்லை விட்டு கீழே இறங்க போகுது அப்படின்னா மிகச்சரியாக 12 மணின்னு அர்த்தம். அப்போ அடி இறங்குது அப்படின்னா 12 மணிக்கு மதிய உணவுக்கு அடுப்பை பற்ற வைக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருமே புழங்குகிற சொல்லாக அந்த காலத்தில் இருக்கும். இது எல்லா நேரத்துலையும் எல்லா பொழுதுலையும் அதை சொல்லுவாங்கன்னா அந்த குழப்பம் வரதையும் சொல்லுவாங்க. இந்த மானம் மப்பு மத்தாரமாக இருக்குது, அடி இறங்கினதே தெரியலன்னுவாங்க. ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் சரியாக இல்லாத போது அந்த கல்லிலிருந்து வெளிச்சம் கீழே இறங்கி எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்றதை கணிக்கவே முடியாது. அப்படி பறவைகள் எப்படி மழைக்காலத்தில் திசை தெரியாமல் பொழுதறியாமல் ஒரு குழப்பத்தில் சுழன்று வருமோ, அப்படி அந்த காலத்தில் மனிதர்கள் சூரியனையும் சந்திரனையும் வச்சு தான் பொழுதை கணிச்சாங்க. அதிலிருந்து தான் பருவ காலத்தை கடலுக்கு போகிற அத்தனை பேரும் பருவக்காற்றுகளை எப்படி கணிச்சு போனாங்கன்னா இயற்கையை புரிந்து கொண்ட விதம்தான். சந்திரனுடைய சுற்றுப்பாதையை மையமாக வச்சு ஒரு கேலண்டர் அப்படின்னு உருவாக்கும் போது அப்போ ஆண்டுக்கு 354 நாட்கள் தான் இருந்தது. இன்றைக்கும் இஸ்லாமியர்களுடைய ஆண்டு காட்டியில் 354 நாட்கள் தான். சூரியனையும் சந்திரனுடைய பாதையை வச்சு ஒரு கேலண்டர் தயாரித்து பார்த்தாங்க. அது ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. அப்புறம் அதை விட்டுட்டு சூரியனுடைய பாதையை மட்டும் வச்சு தயாரிப்போம் அப்படின்னு தயாரித்த அந்த கேலண்டர் தான் இன்றைக்கி நமக்கு 364.242 அப்படின்ற ஒரு ஆண்டு காட்டியே நம்ம வச்சுருக்கோம். இது எப்போ தொடங்கினாங்கன்னா கிமு 46 ரோமானிய பேரரசன் ஜூலியஸ் சீசர் காலத்தில் தான் இந்த கேலண்டர் உருவாக்கப்பட்டது. அப்போது என்னென்னா சூரியன் சந்திரன் இருந்தால் கூட முதல்லையே அதை கணிச்சிட்டாங்க. அப்படி கணிச்சு ஒரு மாத நாட்காட்டி அப்படின்லாம் உருவான பிறகு இந்த காலங்களை கணித்தல் அப்படின்றது ஓரளவுக்கு எளிமையாச்சு. தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான 20ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் 2 முதல் 13 வரை. இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம், அறிவை பொது உடைமையாக்குவோம். அனைவரும் வருக.